வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நைட் டைமாக இருக்குது. கதிரும் ராஜியும் வெளியே வந்திருக்காங்க. இந்த கடை உனக்கு ஓகே தானா அப்படின்னு ஒரு காஃபி ஷாப்பை காமிச்சு கேட்க ராஜி அந்த கடையை பார்க்குறாங்க. அதனால தான் கேட்டேன், கடை குட்டியாக இருக்குது ஆனால் காஃபி செம்மையாக இருக்கும். அம்மாவுக்கு அடுத்து பெஸ்ட்டு காஃபின்னா இந்த கடையில் தான் போடுவாங்க அப்படின்னு கதிர் சொல்ல அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க ராஜி. கதிர் ஒரு சிப்பு குடிச்சிட்டு நல்லா இருக்குல்லன்னு கேட்க ராஜியும் ஒரு மடக்கு குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டு இருக்க அந்த நேரத்துக்கு கடைக்காரர் சூடா போண்டா போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் உனக்கு கிளாஸ் எல்லாம் எப்படி போகுதுன்றாரு கதிர். போகுது அப்படின்றாங்க ராஜி. கதிர் ராஜியை ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்துட்டு, நீ படிக்க போன மாதிரியே தெரியலையே, ஏதோ 10 வீட்டுக்கு வேலைக்கு போன மாதிரில இருக்கு, அம்புட்டு டயர்டா இருக்கன்னு கதிர் கேட்க 10 வீட்டு வேலையை கூட பார்த்துடலாம் போல இருக்கு, படிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு, என்னால சமாளிக்கவே முடியலன்றாங்க ராஜி. உடனே கதிர் குறும்பா, என்னையவே சமாளிச்சுட்ட, உன்னால படிப்பை சமாளிக்க முடியாதா அப்படின்னு கேட்க ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் தான், ஆனால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது இம்புட்டு கஷ்டமாக இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு ராஜி கொஞ்சம் மிரட்சியாகவே சொல்கிறாங்க. கஷ்டப்படாமல் எதுவும் நடக்குமா அப்படின்னு கதிர் கேட்க நடக்காது தான், ஆனால் எனக்கு மட்டும் இப்போ ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னு வையேன், ஐபிஎஸும் ஆக வேணாம் ஒன்றும் ஆக வேணாம்னு எஸ்கேப் ஆகி ஓடிடுவேன்ப்பா அப்படின்னு ராஜி சொல்லிட்டு காஃபியை குடிக்க கதிர் என்னடான்னு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போ அதுக்கும் வழி இல்லை, நீ வேற 1,00,000 ரூபாய் பணத்தை கட்டி வச்சுட்ட, அதுக்காகவாது படிச்சே ஆகணும், பாஸ் ஆகியே ஆகணும், இல்லைன்னா தப்பாயிடும். இப்போ அதை நினச்சா வேற ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க கதிருக்கு கொஞ்சம் சுறுசுறுன்னு கோவம் வந்துடுது. அப்படி நான் பணம் கட்டியிருக்கேன்றதுக்காக நீ ஒன்றும் படிக்க வேண்டாம், உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீ படிச்சா போதும், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னமோ எனக்காக மட்டும்தான் படிக்கிற மாதிரி சீனை போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கதிர் ரொம்பவே கோவப்பட்டுடுறாரு. நான் அப்படி சொல்லல, முன்னாடிலாம் எனக்கு சீரியஸ்னஸே தெரியல அப்படின்னு கொஞ்சம் திகைப்போட சொல்றாங்க ராஜி. இப்போ மட்டும் தெரிஞ்சிருச்சா உனக்கு அப்படின்னு கதிர் கேட்க ராஜிக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா போயிடுது. நீ எதுக்கு இம்புட்டு கோவப்படுற இப்ப அப்படின்னு ராஜி கேட்க, கனவு கண்ட விஷயம் இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது, அதுக்கான சந்தோஷம் இருக்கா உன் முகத்துல, ஏதோ வேண்டா வெறுப்பா கிளாஸ்க்கு போற மாதிரி தான் பிராக்டிஸ்க்கும் வந்துகிட்டு இருக்கிற, இப்ப கிளாஸுக்கும் அதை தான் பண்ற, எப்படி எப்படி வேறொரு ஆப்ஷன் கிடைச்சா உன்னால ஓடிட முடியும்னு சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாரு கதிர். ராஜிக்கு ரொம்பவும் பயமாகவும் சங்கடமாகவும் போயிடுது. அதில் நீ ஏதோ சொல்ல வர, நான் பணம் கட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ படிக்கிறியா அப்படின்றாரு கதிர். நான் சொல்றத தான் கொஞ்சம் கேளு அப்படின்னு ராஜி சொல்ல, அதெல்லாம் எதுவும் கேட்க முடியாது, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ பேசினாலே எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு கதிர் பயங்கரமா மூஞ்ச காமிச்சிட ராஜிக்கு கோவமும் ஒரு மாதிரி அவமானமா போயிடுது. டக்குன்னு டம்ளரை வச்சுட்டு போக கதிரும் டம்ளர் வச்சுட்டு பாக்குறாரு. போயிட்டு இருக்க ராஜியை தடுத்து ஏய் 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 என்ன பண்றேன்னு கேக்குறாரு. நான் வீட்டுக்கு போறேன்னு ராஜி சொல்ல, காஃபி குடிக்க தானே வந்தோம், பேசிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு போற அப்படின்னு கதிர் கேட்க, பேசவா செஞ்ச, நீ என்ன திட்டு தானே செஞ்ச அப்படின்னு ராஜி கேட்க, நீ என்ன கடுப்பேத்துன அப்படின்னு கதிரும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காரு. என்னால யாரும் கடுப்பாக வேண்டாம் அப்படின்னு ராஜி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்க, ஏய் இரு, நானே கொண்டு போய் வீட்டில் விடுறேங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் நடந்து போகிறேன் இல்லை பஸ்ஸில் போகிறேன் அப்படிங்கிற ராஜி அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. ஏன்னு கூப்பிட்டு பார்த்துட்டு சலிப்பாக திரும்புறாரு கதிர். வீட்டுக்கு வந்த ராஜியோட கோவம் குறையில, பெட்டில் உட்காந்துட்டு விரல் நகத்தெல்லாம் கடிச்சு கடிச்சு துப்பிட்டு இருக்காங்க. கதிர் வந்து பக்கத்தில் உட்கார முகத்தை திருப்பிக்கிறாங்க. அவரோட ஃபோனில் ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கு. கதிர், வேளாங்கண்ணி ட்ரிப்புக்கு நான் போகட்டுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கதிரும் அவருக்கு வாய்ஸ் நோட் பதிலுக்கு அனுப்புறாரு. சரிண்ணே, நீங்களே போயிட்டு வாங்க. ஓகேண்ணே, நான் கஸ்டமர் நம்பர் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு மொபைலில் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ராஜியை பார்த்துக்கிட்டு ஹலோங்கிறாரு கதிர். ராஜி திரும்பவே இல்லைன்னு முகத்துக்கு முன்னாடி சொடக்கு போட்டு ஹலோ உன்னத்தாங்கிறாரு. ராஜி மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. நீ என்ன எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்கார்ந்துருக்க அப்படின்னு கதிர் கேட்க, அதான் என் கூட பேசவே கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ராஜி கேட்க, ஓ அதையே இன்னும் விடலையா நீ அப்படிங்கிறாரு கதிர். டக்குன்னு ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற, வருத்தமா இருக்காதா அப்படின்னு ராஜி கேட்க, நானாவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசதான் செய்யறேன், ஆனா நீ நிஜமாவே ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கதிர் சொல்ல, நான் என்ன பண்ணேன்னு ரொம்ப கோவமாகறாங்க ராஜி. இப்ப சாயங்காலம் பேசினத மறுபடியும் பேசணுமாங்கிறாரு கதிர். எனக்காக நீ 1,00,000 ரூபாய் பணம் கட்டியிருக்க, இனியும் நாள் முழுக்க படிக்கலன்னா தப்பாயிடும்னு சொன்னேன், அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க ராஜி. ஒரு வேலையை செய்யறதெல்லாம் சரிதான், அதுல இன்வால்வ்மெண்ட் இல்லாம செஞ்சோன்னா
அந்த வேலையும் திருப்தியா வராது, நமக்கும் அது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏதோ வேண்டா வெறுப்பா செஞ்சதா தான் இருக்கும். அதை தான் கதிர் எதிர்பார்க்கிறாரு போல. அதை ராஜிக்கு புரியுற மாதிரி சொல்ல போறாரு. இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாம போகுதுன்னு வச்சுக்கோ அப்படின்னு கதிர் சொல்ல, இப்ப எதுக்கு நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்றாங்க ராஜி. குறுக்க பேசாம நான் சொல்றத மட்டும் பொறுமையா கேளு. ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து நிறைய பணம் செலவு பண்ண வேண்டி இருந்ததுன்னு வச்சுக்க, அதை நினைச்சு நீ கவலைப்பட முடியுமா அப்படின்னு கதிர் கேட்க, முடியாதுங்கிறாங்க ராஜி. அந்த மாதிரி தான் ஒரு செலவுக்கு 1,00,000 ரூபா போயிடுச்சுன்னு நான் நினைச்சுக்கிறேன். பணத்தை பத்தி யோசிச்செல்லாம் யாரும் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்ல, நான் என்னமோ சொல்ல வரேன், நீ என்னமோ புரிஞ்சுக்கிற அப்படின்னு ராஜியும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. நான் சரியா தான் சொல்றேன், பணம் போனா போகுது, அதை பத்தியெல்லாம் நீ யோசிக்காத. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நாளையில இருந்து கோச்சிங் கூட நீ போக வேணாங்கிறாரு அவரு. எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு ராஜி சொல்ல, நீ பேசுறத பார்த்தா அப்படிதானே இருக்கு அப்படிங்கிறாரு கதிர். ஐபிஎஸ் ஆகணுங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே கனவுங்கிறாங்க ராஜி. ஆனா எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு கதிர் விட்டேத்தியா சொல்ல, ஏன் அப்படி சொல்றேன்றாங்க ராஜி. ஐபிஎஸ் ஆகுறது உன்னோட கனவுன்னா உனக்கு பயமோ பதட்டமோ இருக்காது, நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். ஆனா உன்னைய பாரு, துளி கூட ஐபிஎஸ் ஆவோன்ற கான்பிடென்ட்டோ நம்பிக்கையோ இல்லை. யாரோ என்ன தள்ளி விட்டு நான் உன்னை தள்ளி விட்டு எனக்காக கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி தான் நீ நடந்துக்கிற அப்படின்னு கதிர் சொல்லிட்டு போக, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க ராஜி. அப்படிதான் எனக்கு தோணுது. ஐபிஎஸ் ஆகணுங்கிறது உன்னோட கனவுன்னு சொல்றியே, இதுவரைக்கும் அதுக்காக ஒரு ஸ்டெப்பாவது நீயா எடுத்திருக்கியா? சும்மா ரன்னிங் போலான்னு சொன்னா கூட டயர்டா இருக்குன்னு சொல்ற. கெஞ்சி கெஞ்சி தான் எல்லா இடத்துக்கும் உன்னை கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு, அனுப்ப வேண்டியதா இருக்கு. வேலைக்கான எக்ஸாம் நடக்குதா, அப்டேட் இருக்குதா அப்படின்னு நீ எதையுமே தேட மாட்டேங்கிற. அதுக்கும் நான் தான் தேட வேண்டியதா இருக்கு அப்படின்னு தன்னோட மனசுல இருக்க வருத்தத்தையும் சலிப்பையும் சொல்றாரு கதிர். கோச்சிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நான் தான் விசாரிக்கணும்ல, அங்கேயும் நான் தான் கொண்டு போய் சேர்த்து விடணும். அப்புறம் உட்காந்து உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா எனக்கு டயர்ட் ஆகாதா ராஜி? நான் தான் 24 மணி நேரமும் உன்னோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு நீ எப்படியாவது பெரிய ஆளாயிடுவேன்னு யோசிச்சுட்டு இருக்கேனே தவிர, நீ என்னைக்காவது ஐபிஎஸ் ஆனதும் இதை பண்ணுவேன் அந்த நல்லதை பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு ஏதாவது சொல்லி இருக்கியா? இதோ பாரு, பேசணும்னா நிறைய பேசலாம், வேணாம் வேணாம் போதும். இனிமே நான் உன்னைய கட்டாயம்லாம் படுத்த மாட்டேன். பணத்தை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. உன் கனவை நிறைவேற்றுறதுக்கு நீ ஏதாவது பண்ணணும்னா பண்ணு, இல்லை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் சும்மா தான் இருக்க போறேன்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு கதிர் சொல்லிக்கிட்டே போக, ராஜு கொஞ்சம் அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க முகம் யோசனையிலையும் வருத்தத்திலையும் இருக்கு. உன்னை நான் கட்டாயம்லாம் படுத்தவே மாட்டேன், நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கதிர் எழுந்து போக, ராஜு ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நாளா கதிர் தரையிலேயே படுத்து பார்த்து பழக்கப்பட்டிருந்த நாம இப்போ அவர் கட்டல்ல படுத்திருக்கத பார்க்க முடியுது. காலையில பொழுது விடிஞ்சாச்சு. அவரோட மொபைல்ல இருந்து அலாரம் சவுண்டு வந்துகிட்டே இருக்க கண்ணை சுருக்கிட்டு எடுத்து பார்க்குறவரு, ராஜி எழுந்துரு ராஜி, மணி 5 ஆயிடுச்சு, எழுந்துரி ராஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல கைய தட்டி பாக்குறாரு. கையில எதுவும் தட்டுப்படல. லைட்டா தலையை தூக்கி ராஜின்னு கூப்பிட்டு பாக்குறாரு. அப்படியே ராஜின்னு கூப்பிட்டுட்டு எழுந்து உட்காந்து சோம்பல் முறிக்கிறாரு. கண்ணை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே ஒரு சுத்தி ரூமை பார்த்துட்டு ராஜின்னு கூப்பிட்டு பாக்குறாரு. ரூம்ல இல்லைன்னு தெரிஞ்சதும் கதவை திறந்துட்டு வெளியே வர்றாரு. ராஜி ராஜின்னு ஹால்ல வந்து பாக்குறவரு, எங்க போனா அப்படின்னு வர கிச்சன்ல இருந்து பாட்டி ஒரு செம்பில தண்ணி எடுத்து வாய் கொப்பளிச்சுட்டு வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் கதிர் குட் மார்னிங் அம்மாச்சிங்கிறாரு. பாட்டி வாயில இருக்க தண்ணியை முழுங்கிட்டு நீ எப்ப வந்தன்னு கேக்குறாங்க. என்னடா இது இந்த கேள்வியை கேக்குறாங்க அம்மாச்சின்னு பாக்குற கதிர், எப்ப வந்தேனா, நான் எங்க போனேன் வர்றதுக்குன்றாரு கதிர். நீ ராஜி கூட போகலையா அப்படின்னு பாட்டி திகச்சு போய் கேட்க, கதிர் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு ராஜி எங்க போனா அப்படின்னு கேட்க, ஊஃப் அப்படின்னு பெருமூச்சு விடுற பாட்டி, எனக்கு 4 மணிக்கெல்லாம் தூக்கம் கலைஞ்சிருச்சுன்னு எழுந்து வந்து சோஃபால உட்காந்துருந்தேன். 4:30 மணி வாக்குல அவ எழுந்திருச்சு வந்தா அப்படின்னு அம்மாச்சி சொல்ல, ஆன்னு பாக்குறாரு கதிர். எதுக்குமா இம்புட்டு சீக்கிரம் எழுந்திருச்சு வந்தேன்னு கேட்டேன். நான் போய் மைதானத்துல ஓட போறேன்னு சொன்னா அப்படின்னு பாட்டி சொல்ல, ஓ அவ தனியாவே கிரவுண்டுக்கு போயிட்டாளோ அப்படின்னு யோசிக்கிறாரு கதிர். ஏன்பா நீயும் கூட போயிருப்பேன்னு நினைச்சேன், நீ போகலையா அப்படின்னு பாட்டி கேட்க, இல்ல போகலாமாச்சி அப்படின்னு கொஞ்சம் தயக்கமும் குற்ற உணர்ச்சியுமா சொல்றாரு கதிர். ஐயையோ அப்பா அவ என்ன தனியாவா போயிருக்கா அப்படின்னு பாட்டி பதட்டமா கேட்க, இல்ல கிரவுண்டு நிறைய ஆளுங்க இருக்க இடம்தான். காலையில 4 மணில இருந்து வாக்கிங் ஜாகிங் எக்ஸசைஸ் பண்றதுக்கு நிறைய ஆளுங்க வந்துருவாங்க, லேடிஸ் எல்லாம் கூட வருவாங்க அம்மாச்சி அப்படின்னு கதிர் சொல்ல, பாட்டிக்கு ஒரே கலக்கமா இருக்கு.
இருந்தாலும் பொம்பளை புள்ள தனியா போயிருக்காளேப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, இன்னைக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தூங்கிட்டேன், என்னைய எழுப்ப வேணான்னு அவ தனியா போயிட்டா போல, நான் போய் அவளை பாக்குறேன் அம்மாச்சின்னு கதிர் சொல்ல, சரிப்பா அப்படின்னு கொஞ்சம் கலக்கத்தோடைய தலையாட்டுறாங்க பாட்டி. ஒரேட்டு எடுத்து வச்ச கதிர் திரும்பி பார்த்து, இல்லைனாலும் அவ ஐபிஎஸ் ஆக போறவ தான், இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கெல்லாம் இந்த மாதிரி நேரத்துல போக வேண்டி இருக்கும், இதெல்லாம் அதுக்கு ஒரு பிராக்டிஸ் தானே அப்படின்னு பாட்டிக்கு சமாதானம் சொல்லிட்டு தனக்கும் சமாதானம் சொல்லிக்கிற கதிர், சரிங்க மாச்சி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேகமா கிளம்புறாரு. அப்படின்னு தலையாட்டுற பாட்டி, டாக்டரு, என்ஜினியரு, இங்க எவ்வளவோ வேலை இருக்கும்போது இந்த பொண்ணு எதுக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறான்னு தெரியலையே அப்படின்னு பெருமூச்சு விடுற பாட்டி மறுபடியும் ஒரு முடக்கு தண்ணியை ஊத்திக்கிட்டு வந்து உட்கார்றாங்க. கிரவுண்ட்ல கொஞ்சம் பேர் ஜாகிங் பண்ணிட்டு இருக்க, சிலர் வாக் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜி ரொம்ப ஸ்பீடா ஓடிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி கதிர் கையை நீட்டி சொடக்கு போடுற மாதிரியும் டைம் சொல்ற மாதிரியும் இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட் பண்றாங்க அவங்க ரன்னிங்க. அப்போ கதிர் அவரோட வண்டியில வர்றாரு. ராஜி ஓடுறத பார்த்துட்டு அவரோட உதட்டுல சின்னதா ஒரு சிரிப்பு வருது. அப்படின்னு பெருமையா பார்த்துக்கிட்டு வண்டியை நிறுத்திட்டு போறாரு. ராஜி ஓடி முடிச்சு ஒரு டவல் எடுத்து முகத்துல இருக்க வியர்வையை ஒத்தி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒத்தி எடுத்துட்டு டவலை லைட்டா இறக்க அவங்க கண்ணு முன்னாடி கதிர் நிக்கிறாரு. கையில வாட்டர் பாட்டில நீட்டிக்கிட்டு ராஜி அப்படியே திகச்சு போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கதிர் அவங்க முன்னாடி ஒரு சிலை மாதிரி அப்படியே வாட்டர் பாட்டில வச்சுட்டே நிக்கிறாரு. ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்க ராஜி துடைக்கிற டவலை தூக்கி ஓரமா போட்டுட்டு கதிர்கிட்ட இருந்து வாட்டர் வாங்கி குடிக்கிறாங்க. அவங்க தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு வாட்டர் பாட்டில க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க, குட் மார்னிங்கிறாரு கதிர். குட் மார்னிங் அப்படின்னு சொல்ற ராஜியோட வாய்ஸ்லயே ஒரு கம்பீரம் வந்தாச்சு. வழக்கமா ஓடுறத விட இன்னைக்கு கொஞ்சம் வேகமா ஓடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கதிர் கேட்க, தெரியல, ஆனா வாய்ப்பு இருக்குன்றாங்க ராஜி. அப்படின்னு தலையாற்றவர், என்ன இந்த நேரத்துக்கே இவ்வளவு வெயில் அடிக்குது இன்னைக்கு அப்படின்னு கேட்க, ராஜியும் வானத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு, மார்ச் மாசம் ஆரம்பிச்சிருச்சுல்ல, அப்படிதான் இருக்குங்கிறாங்க. அப்படின்னு தலையாற்ற கதிர், சரி அடுத்து என்ன ஓட போறியா இல்ல பிரேக்கான்னு கேக்குறாரு. பிரேக் தான் சொல்லிட்டு ராஜி உட்கார, கதிரும் அதே பெஞ்ச்ல உட்கார்றாரு. ராஜி எதுவும் பேசாம மறுபடியும் டவல் எடுத்து முகத்தை ஒத்தி எடுத்துட்டு இருக்க. கதிருக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ராஜியை பார்த்துட்டு சரௌண்டிங்க பார்த்துட்டு, என்ன சொல்லாம நீ பாட்டுக்கு தனியா வந்துட்டேன்றாரு. ஏன் வரக்கூடாதா அப்படின்னு ராஜி கேட்க, இல்ல நான் அப்படி சொல்லலைங்கிறாரு கதிர். எப்பவுமே நாம 2 பேரும் சேர்ந்து தானே வருவோம் அப்படின்னு கதிர் கேட்க, இல்ல இன்னைக்கு தனியா வரணும்னு தோணுச்சு அதான்றாங்க ராஜி. அடுத்து ஒரு பெருமூச்சு விடுற ராஜி, இன்னைக்குன்னு இல்ல இனி என்னைக்குமே நான் தனியா தான் பிராக்டிஸ்க்கு வரப்போறேங்கிறாங்க. ஏன்னு கதிர் கேட்க, உனக்கு ஏதாவது குறிக்கோள் இருந்தா அதை நிறைவேற்றுற வேலையை நீ தானே செய்வ, நீன்னு இல்ல யாரா இருந்தாலும் அதை தானே செய்வாங்க. ஆனா என்னோட குறிக்கோளை நிறைவேற்றுறதுக்காக மட்டும் எதுக்கு எல்லாரும் ஓடணும், ஏன் எனக்காக ஒரு சப்போர்ட்டா இருந்துகிட்டே இருக்கணும், பிராக்டிஸ் பண்ண வரலன்னா அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. ஏய் நீ என்ன இப்படிலாம் பேசுற அப்படின்னு சங்கடமும் வருத்தமா கேக்குறாரு கதிர். என் மேல கோவமானவர் கேட்க, இல்ல நான் ஏன் கோவிச்சுக்க போறேன் அப்படின்றாங்க ராஜி. நான் பேசுனதுல வெறுப்பாயிட்டியா என்ன அப்படின்னு கதிர் கேட்க, வெறுப்பாகல, ஆனா நீ சொன்னதை நான் யோசிச்சேன், நீ சொன்னதெல்லாம் முழுக்க முழுக்க சரிதான், நான் ஆசை மட்டும்தான் படுறேன், ஆனா பட்டுட்டு கம்முன்னு வேற இருக்கிறேன், உன்னை அதுக்காக அலைய வேற வைக்கிறேன் அப்படின்னு ராஜி கொஞ்சம் கில்ட்டோட சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல ராஜி அப்படின்னு கதிர் சொல்ல, அப்படிதான் நாம ஆசைப்பட்ட எதுவுமே உழைக்காம நம்மளுக்கு கிடைக்காது, ஆனா அப்படி கிடைக்கும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், எல்லாம் கதிர் பாத்துக்குவான்னு ஒரு நம்பிக்கை அப்படின்னு ராஜி சொல்ல, கதிர்க்கே கொஞ்சம் சங்கடமா போயிடுது. அந்த நம்பிக்கை ஒன்றும் தப்பு இல்லைங்கிறார் அவரு. நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது என்னன்னு அவர் ஆரம்பிக்க, இல்ல நான் கோவமாவோ பிடிவாதமாவோ பேசவே இல்லை, நேத்து ஃபுல்லா நான் நல்லா யோசிச்சேன், நீ பணம் கட்டிட்ட அதனால நான் ஐபிஎஸ் ஆகணும், வீட்டுல எல்லாருக்கும் பெருமையா இருக்கும் அதனால ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற நினைப்பு பெருமை இதெல்லாம் தூக்கி போட போறேன். எனக்கு ஒரு கனவு இருக்கு, அதுக்கு என் குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கு, எல்லாமே சந்தோஷம்தான், ஆனா கனவை நிறைவேற்றுறதுக்கான முழு முயற்சியை நானே எடுக்க போறேன் அப்படின்ற ராஜி. கதிர் ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்க, என்னன்னு கேக்குறாங்க. நீ பேசுறதெல்லாம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா கோவத்துல அப்படிங்கிறாரு கதிர். இல்ல எனக்கு யார் மேலே எந்த கோவமும் இல்ல, நான் எதுக்காக கோவப்பட போறேன் அப்படிங்கிற ராஜி எழுந்து நிக்க, என்ன கிரவுண்ட்ல மறுபடியும் ஓட போறியான்னு கேக்குறாரு கதிர். ஆமா அப்படின்னு ராஜி சொல்ல, அப்ப இரு அப்படிங்கிற கதிர் பேக்ல இருந்து வாட்ச் எடுத்து நான் டைம் செட் பண்ணுவான்னு கேக்குறாரு. இல்ல 2-3 நாள் ஓடவே இல்லைல்ல, அதனால எனக்கு வார்ம் அப் செக்ஷனாவே இருக்கட்டும், நாளையில இருந்து நானே டைம் வச்சு ஓடுறேன்
அப்படின்னு ராஜி அங்கிருந்து கிளம்பிட்ட. கதிருக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் நிறைய சந்தோஷமா இருக்கு. அவளோட கனவை நோக்கின முதல் படியில கால் எடுத்து வச்சுட்டா. கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவான்னு பாத்துட்டு இருக்காரு கதிர். மீனாவும் மயிலும் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்காங்க. மீனா ஒரே டென்ஷனா வாட்சையும் ரோட்டையும் பாத்துட்டு இருக்க. என்னாச்சு மீனான்னு கேக்குறாங்க மயிலு. அவங்களும் ஆபீஸ் கிளம்புற டைமு, அதான் அவங்க வர்றாங்களான்னு பாக்குறேன். நம்ம நிலைமைய பாத்தீங்களா, லவ்வர்ஸ் மாதிரி திருட்டுத்தனமா மீட் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு மீனா சிரிச்சிட்டே சொல்ல, சாரி மீனா, உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம். உனக்கும் செந்தில் தம்பிக்கும் சண்டை வர்றதுக்கு காரணமா இருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா முடியலன்னு மூக்க உறிஞ்சுறாங்க மயிலு. மீனா அவங்களையே பார்த்துட்டு இருக்க. இப்போதைக்கு எனக்கு ஆறுதலா இருக்குது, நீ ஒரு ஜீவன் தான் அப்படின்னு மயிலு சொல்ல, அப்படின்னு ஒரு ஒப்புக்கு சிரிச்சு வைக்கிறாங்க மீனா. எல்லாத்துக்கும் உங்ககிட்டயே வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு மயிலு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்லக்கா. சரி, இப்ப எதுக்கு பாக்கணும்னு சொன்னீங்கன்னு கேக்குறாங்க மீனா. மயிலு மறுபடியும் மூக்க ஒரு உறிஞ்சுக்கிட்டு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா அப்படின்னு மயிலு சொல்லிட்டு கலங்கி போய் நிக்க. உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களான்னு கேக்குறாங்க மீனா. இல்ல அப்படிங்கிற மயிலு கொஞ்சம் தயங்கிட்டு, நேத்து நான் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருந்தேன்ல, அப்போ அவங்கள பார்த்தேன் அப்படின்னு மயிலு சொல்ல, சரவண மாமாவை பார்த்தீங்களா, பேசுனீங்களா அப்படின்னு ஆர்வமா கேட்ட மீனா. மயில அப்படியே நிக்கிறத பார்த்துட்டு, உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பேசிட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க அவசரமா. இல்ல மீனா, பேசுறதுக்கான சந்தர்ப்பம்லாம் அமையல. அவங்க அவங்க வேறொருத்தங்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு மயிலு ரொம்பவே சங்கடமும் தயக்கமா சொல்ல, மீனாவுக்கு டக்குன்னு சுருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு. அதை மறைச்சிக்கிட்டு, வேறொருத்தங்கன்னா புரியலையேக்கான்றாங்க மீனா. அது எப்படி மீனா டக்குன்னு ஒரு வாழ்க்கையில இருந்து வெளியே வந்துட முடியுது அப்படின்னு மயில கேட்க, மாமா யாரோட பேசிட்டு இருக்கதை நீங்க பாத்தீங்க அப்படின்னு மீனா கேட்க, வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, நான் பொய் சொன்னவதான், அதுக்காக அவர் மேல வச்ச அன்பெல்லாம் பொய் இல்ல மீனா. எப்படி மீனா, என்னை விட்டு விலகின கொஞ்ச நாளிலேயே அவரால் இன்னொரு பொண்ணு கூட அப்படிலாம் பழக முடியுது அப்படின்னு மயிலு அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அழுதுகிட்டே கேட்க, மீனா ரொம்ப யோசிக்கிறாங்க. மயிலும் மூக்க உறிஞ்சி கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு, எல்லாமே அவ்வளவுதான்ல, ஸ்விட்ச் போட்ட மாதிரி மனசை மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்கல்ல அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க. மீனாவுக்கு தான் ரொம்பவே சங்கடமா இருக்கு. எந்த டாபிக்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அந்த டாபிக்லாம் வந்துட்டு இருக்கு. யாரோ ஒரு பொண்ணு, அவங்களோட அவரு அம்புட்டு சந்தோஷமா பேசிட்டு இருந்தாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, சமீபத்துல என் மாமாவை நான் அவ்வளோ சந்தோஷமா பார்த்ததே இல்லை அப்படின்னு மயில சொல்ல, அக்கா அது யாராவது ஏதாவது தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்றாங்க மீனா. தெரிஞ்சவங்கள பார்த்தா வர்ற சந்தோஷம் இல்ல மீனா, அவர் முகத்துல அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நான் பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா. யார்கிட்ட சொல்லி ஒன்னும் புலம்புறதுன்னு தெரியல. அதான் உன்னை பார்க்க வந்தேன்னு வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு மூக்க உறிஞ்சிக்கிட்டே சொல்றாங்க மயிலு. அக்கா அப்படிலாம் டக்குன்னு மூவ் ஆகுற ஆள் இல்லக்கா மாமா. யாராவது தெரிஞ்சவங்களா இருந்திருக்கலாம், இல்ல அவர் கூட படிச்சவங்களா இருந்திருக்கலாம். நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, நைட்டெல்லாம் தூக்கமே வரல மீனா. என்னதான் அவரை வேண்டான்னு சொன்னாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில சின்னதா ஒரு நம்பிக்கை இருந்தது. அது நேத்தோட சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு அப்படின்னு மயிலு சத்தமே வராம அழுதுட்டு இருக்க. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வருத்தப்படாதீங்கன்னு கையை தட்டி ஆறுதல் சொல்றாங்க மீனா. அப்படி இல்லைன்னாலும் என்ன மாதிரி ஒருத்தியோட யாரு வாழ நினைப்பாங்க அப்படின்னு மயிலு சுய இறக்கத்துக்கு போயிடுறாங்க. அக்கா என்னக்கா உங்களுக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்கன்றாங்க மீனா. விரக்தியா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, நீ ஆறுதல்லாம் சொல்ல வேணாம் மீனா, எனக்கு என்னை பத்தி தெரியும் அப்படின்னு மயில சொல்ல, என்ன சொல்றதுன்னு மீனா வாயை மூடிக்கிட்டு பாக்குறாங்க. சரி மீனா, உனக்கும் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, எனக்கும் நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கண்ணீரை உள்ளுக்கு இழுத்துக்கிட்டு கண்ணத்தெல்லாம் தொடச்சிட்டு கேக்குறாங்க மயிலு. அப்படின்னு தலையாட்டுற மீனா, நீங்க ஓகே தானேன்னு கேக்குறாங்க. இல்ல ஆனா ஆயிடுவேன். சரி மீனா நான் வர்றேன், நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மயில அந்த பக்கம் போக மீனா பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. அடுத்த செகண்டே மீனாவோட தோல்ல கை வைக்க அப்படி தூக்கி வாரி போட்டு பயமும் பதப்படப்புமா திரும்பி பார்க்க அங்க செந்தில் நிக்கிறாரு. மீனா அவங்கள நிலைப்படுத்திக்கிறதுக்கே ஒரு நிமிஷம் ஆகுது. கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, நீங்களா, நான் பயந்தே போயிட்டேன்றாங்க மீனா. நீ என்ன ஊருக்கு முன்னாடி கிளம்பி இங்கே வந்த, இன்னமும் இங்கேயே நின்றுட்டு இருக்கிற, பஸ் எதுவும் வரலையா அப்படின்னு ஆபீசர் செந்தில் கேட்க, மீனாவும் சுதாரிச்சுக்கிட்டு ஆமாமா வரலங்கிறாங்க, ஆட்டோவில் போயிருக்கலாம்ல அப்படின்னு செந்தில் கேட்க, அவரை குறுகுறுப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு ஆட்டோவும் வரல அப்படின்றாங்க மீனா. ரெகுலரா போற ஆட்டோ இருக்குல்ல அதுல அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க. இந்த ஆம்பளைங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு மீனா சடக்குன்னு சொல்ல, என்ன சொல்ற, ஏன் இப்படி கேக்குறேன்றாரு செந்தில். யார் மேலேயே இருக்க கோவத்தை இப்ப மீனா செந்தில் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாதுல்ல அப்படின்னு கேட்க, அவரு புரியாம என்ன பொறுமைங்கிறாரு. 2 நாள் நான் உங்க கூட பேசாம இருந்தா என்ன பண்ணுவீங்க
அப்படின்னு மீனா கேட்க செந்திலுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப எதுக்கு இவ இப்படி கேக்குறா அப்படின்னு குழப்பத்தோட யோசிக்கிறவரு, நீ ஏண்டி பேசாம இருக்க போற அப்படின்னு செந்தில் கேட்க, அது விஷயம் இல்ல, பேசாம இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க மீனா. ஐயோ, காலங்காத்தால இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே, எடக்கு முடக்கா கேள்வி கேட்டுட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பாக்குற செந்தில் என்ன பதில் சொல்றது இப்ப இவள்கிட்ட. என்ன சொன்னாலும் சண்டை போடுவா அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறவரு, 3ஆம் நாள் பேசுவியான்னு உன் முகத்தையே பார்த்துட்டு இருப்பேன்றாரு அவரு. மண்ணாங்கட்டி நடிக்காதீங்க. நான் 2 நாள் பேசலன்னா 3ஆவது நாளே வேற ஒருத்தியை தேடி போயிருவீங்க, அதுதானே ஆம்பளைங்களோட குணமே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. என்னது அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறவரு சுத்தி முத்தி ஒரு தடவை பார்த்துட்டு, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு யோசிக்கிறவரு, என்னடி பொசுக்குன்னு என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட அப்படின்னு செந்தில் கேட்க, மீனா சரவணன் மேல இருக்க கடுப்புல புசு புசுன்னு கோவத்தோட நிக்கிறாங்க. என்னை பார்த்தா உனக்கு அப்படிப்பட்ட ஆள் மாதிரியா தெரியுது அப்படின்னு செந்தில் கேட்க, ஆமா நீங்கெல்லாம் அப்படித்தானே பண்ணுவீங்க அப்படின்றாங்க மீனா வெடுக்குன்னு. ஏய் நீ வேற, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல, செய்யக்கூடியவர் தான் நீங்க அப்படின்னு மீனா சொல்ல அதிர்ச்சியோட பாக்குறாரு செந்தில். நீங்கன்னு இல்ல, எல்லா ஆம்பளைங்களுமே அப்படிதான் போல இருக்கு, உங்களெல்லாம் நம்பி எப்படிதான் உங்க கூட வாழ்றதோ தெரியல அப்படின்னு மீனா சொல்ல செந்திலுக்கு குழப்பமா இருந்தாலும் கோவம் வந்துடுது. ஏய் முன்னெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு திட்டுவ, இதுல ஒரு நியாயம் இருக்க முடி, இப்ப என்ன காரணம்னு எதுவுமே தெரியலையே, நீ பாட்டுக்கு திட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் கேட்க, இங்க பாருங்க என் வாயை கிளறாதீங்க அப்படின்னு மீனா கத்த, நீ தாண்டி என்ன கிளறங்கிறாரு செந்தில். சும்மா இருந்துக்கங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே ஆட்டோ வருது. ஆட்டோன்னா அப்படின்னு கூப்பிட ஆட்டோ நிக்குது. மீனா கடகடன்னு ஆட்டோட்ட போக, ஏய் மீனா அடியே என்னன்னு சொல்லிட்டு போடி ஏய் அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க. ஆட்டோல ஏறி உட்கார்ற மீனா, அதை வேற சொல்லணுமா உங்களுக்கு, அண்ணா நீங்க போங்கன்னு கோவமா சொல்றாங்க, அடியே சொல்லுடி ஏய் சொல்லுடி அப்படின்னு கதறிக்கிட்டே நிக்கிறாரு செந்தில். நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு மொத்த ஊரும் சேர்ந்து வடிவேலு சொல்ல, டேய் நான் எதுக்குடா சரிப்பட்டு வரமாட்டேன் அதை சொல்லுங்கடா அப்படின்னு அவரு புலம்புற மாதிரி செந்தில புலம்ப விட்டுட்டு போறாங்க மீனா. அவரு அப்படியே அதிர்ச்சியோட, இவ லூஸ் ஆயிட்டாளா இல்ல என்ன லூசுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காளா ஒன்னும் புரியல அப்படின்னு பைத்தியம் பிடிக்காத குறையா பாத்துக்கிட்டே நிக்கிறாரு செந்தில். மயிலு புலம்புனதை கேட்ட மீனா கடுப்பாகி இப்ப செந்தில புலம்ப விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.